அந்த கோயில்ல சுண்டல் கொடுக்குறாங்க. ஒரு 8 வயது சிறுமி போய் 2 கையால அந்த சுண்டலை வாங்கிக்கிறா. வேகமா கொண்டு வந்து வீட்டை வச்சுட்டு தன்னுடைய தம்பியை கூட்டிட்டு போறா. என் தம்பிக்கு சுண்டல் கொடுங்கன்னு மீண்டும் சுண்டல் வாங்கிக்கிறா. அப்புறம் தன்னுடைய தங்கை பாப்பாவை கூட்டிட்டு போறா. என் தங்கச்சிக்கு சுண்டல் கொடுங்கன்னு ஓடி 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 மறுபடியும் ஓடி ஓடி அந்த சுண்டல் வாங்குறாங்க. இவங்களுக்கு பாடம் எடுக்கக்கூடிய ஆசிரியர் அந்த கோயில்ல இருக்காங்க. அவங்க கேட்கிறாங்க, எதுக்கு இத்தனை முறை சுண்டல் வாங்குறேன்? அந்த குழந்தை சொல்றா, எங்க வீடு வறுமை, நான் இத்தனை முறை சுண்டல் வாங்கினேன்னா இன்னைக்கு எங்க வீட்டுக்கு சாப்பாடு ஆகும்ல, எங்க அப்பா அம்மாக்கெல்லாம் சேர்த்து நான் வாங்கணும்லன்னு அந்த குழந்தை தன்னுடைய வறுமையை சொல்றாங்க. ஒரு நாள் அந்த பள்ளியில ஓட்டப்பந்தய போட்டி நடக்குது. இப்ப இந்த ஆசிரியைக்கு இவங்க சுண்டலுக்கு ஓடினது ஞாபகம் வருது. இந்த குழந்தைய கூப்பிட்டு கேட்கிறாங்க, நீ ஓடுறியா, நீ ஓட்டப்பந்தயத்துல ஓடுறியான்னு. எனக்கு ஓட்டப்பந்தயத்துல தான் ஓட தெரியாதே அப்படின்னு அந்த குழந்தை சொல்றாங்க. சுண்டலுக்காக ஓடின இல்ல, உன்னுடைய லட்சியத்துக்காக ஓடுன்னு அந்த ஆசிரியை ஊக்குவிக்கிறாங்க. அவங்க ஓட தொடங்குறாங்க. தன் வீட்டினுடைய வறுமையை போக்குவதற்காக ஓடிய அந்த பெண், தன்னுடைய வீட்டின் வறுமையை விரட்டுவதற்காக ஓட துவங்கிய அந்த பெண் இந்த நாட்டிற்காக பல விருதுகளை திரட்டிய PT உஷா என்கிற தங்க மங்கையாக ஒளிர்ந்து நின்றார். ஒரு கனவு இருந்தால் அதை தினம் முயன்றால் ஒரு நாளில் அது நிஜமாகும். Download ShareChat.